வயசானாலும் ரொமான்ஸ் குறையாத பாண்டியன் கோமதி ஜோடி உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மீனா அவசரமா பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆட்டோல இறங்கி உள்ள ஓடி போய் அங்க ஹாலில் உட்காந்துருக்கிற அரசி கிட்ட கேட்குறாங்க. அரசிமா, எதுக்கு அவசரமா ஃபோன் பண்ண? ராஜுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே அரசியும், அண்ணி தெரியல அண்ணி, திடீர்னு அண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு கதிர் அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறதா, ஹாஸ்பிட்டல்ல அண்ணனையும் அண்ணியும் பார்த்த பக்கத்து வீட்டு வனஜாக்கா தான் இப்போ என்கிட்ட இங்கே வீட்டில் வந்து சொல்லிட்டு போனாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அப்படியா, சரி கதிருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா, ராஜிக்காவது ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேற அண்ணி, நானும் 10 வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன், 2 பேர் ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, அதுதான் அண்ணி எனக்கும் பயமாக இருக்குது. சரி நம்ம ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துட்டு வந்துடலான்னா, எனக்கு தனியாக இங்கே பாட்டியை மட்டும் விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே அப்பாவும் அம்மாவும் பண்ணிக்கிற அந்த கலாட்டாவில் பாட்டி ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் சொல்ல, உடனே மீனாவோ, அப்படியா, சரி வா அங்கே போய் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக ஃபோன் வருது அரசிக்கு. அரசி, நான் ராஜி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பேசுகிறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற மீனா கிட்ட, அண்ணி ராஜி அண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மீனா ஃபோனை பிடுங்கி, ராஜி என்னம்மா ஆச்சு உடம்புக்கு, கதிர் உன் கூட தானே இருக்கான் அப்படின்னு கேட்க, உடனே ராஜியும், அக்கா உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்போ அவர் மெடிக்கல் ஃபார்மசியில் தான் இருக்காரு, டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்கு, நாங்கள் இன்னொரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம், நீங்கள் பயந்துக்க வேண்டாக்கா, எல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு ராஜியும் சொல்ல, உடனே மீனாவும், என்னம்மா நல்ல விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நேரில் சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரும் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. அதே சமயம் மீனா நெகத்தை குறைச்சிக்கிட்டு, என்ன நல்ல விஷயமா இருக்கும் அரசி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, உடனே பாட்டியும் நேராக குடுகுடுன்னு போய் அங்கே வச்சிருக்கிற முருகன் படத்துக்கு முன்னாடி நின்று, அப்பா முருகா, என் பேத்தி நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கா, கண்டிப்பாக அவள் உண்டாயிருக்கிற விஷயமாக தான் இருக்கணும், அதை கேட்டால் நிச்சயமாக என் புள்ள முத்துவேலும் என் புள்ள சக்திவேலும் மனசு மாறி எப்படியாவது என் பேத்தியையும் பேரனையும் அழைச்சி அவங்க வீட்டுக்கு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு அரசி சொல்கிறாங்க. அண்ணி பார்த்தீங்களா பாட்டியை, உடனே சென்டிமெண்ட்டு தான், எதுக்காக இருந்தாலும் முருகன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி அங்கே போய் நின்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே மீனாவும், பேசாமல் இரு அரசிமா, விளையாட்டு பிள்ளையாவே இருக்காத, அவங்களுக்கு அவங்க கஷ்டம், ஏற்கனவே அத்தையும் மாமாவும் பாட்டியும் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே உள்ள செந்தில் வந்துடுறாரு. அதே சமயம், என்னங்க இங்கே வந்துட்டீங்களா நீங்கள், நான் கூட நீங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு போவீங்கன்னு தான் நினச்சேன் அப்படின்னு மீனாவும் சொல்ல, உடனே செந்தில் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை மீனா, நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். ஆமாம் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணு அப்படின்னு செந்தில் தான் கொண்டு வந்த கருப்பு நிற லேப்டாப் பேக்கு அப்படியே தோளில் போட்டிருக்கிறத இறக்கி டீப்பா மேலே வச்சிருக்கிறத காமிச்சு சொல்கிறாரு. உடனே மீனாவோ, என்னங்க அந்த பேக்கில் என்ன இருக்குது, ஆனால் ஏதாவது எனக்கு பிடிச்ச பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு அரசியும் கேட்க, உடனே செந்தில், இல்லைம்மா அரசி, முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு என்னோட தன்மானத்தை எடை போட்டு பேசின அந்த மனுஷனோட முகத்தில் கரியை பூசுறதுக்காகத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக பாண்டியனும் உள்ளே வந்துடுறாங்க. பின்னாடியே கோமதியும் வர, உடனே என்னம்மா மீனா, செந்தில் இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு கோமதியும் கேட்க, உடனே அங்கே மீனாவும், ஆஹா என்னென்னமோ நடந்து போச்சு அத்தை, நீங்களும் மாமாவும் 2 பேரும் நீ என் கூட பேசலை நான் உன் கூட பேசலைன்னு போட்டி போட்டுட்டு போன கேப்பில் இங்கே ஆளுக்கு ஒன்று நடந்துருச்சு. ராஜியும் கதிரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலைன்னு திடீர்னு மயக்கம் போட்டான்னு கதிர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வீட்டிலையே இருங்க, கிளம்பிடாதீங்க, நாங்கள் வந்துடுறோம் 10 நிமிஷத்துலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதான் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு மீனாவும் சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற பேக்கில் இருந்து 10 லட்சம் ரூபா கட்டை எடுத்து, மீனா இதில் 10 லட்சம் இருக்குது, இந்த மகாராஜ பிரபு கிட்ட சொல்லிடு, கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்க சொல்லி, கடைசியில் நம்ம குவார்ட்டர்ஸ் போனதுக்கப்புறம் உட்காந்து வெடிய எண்ணிட்டு அதில் 1 ரூபா குறைஞ்சிருக்கு, இல்லை 50 பைசா குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு ஃபோன் பண்ணி கூட இந்த மனுஷன் பணத்துக்கு வேண்டி டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவார், அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்துக்க சொல்லு மீனா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க பேசுகிறீங்க, மாமாவை பார்த்து இப்படியா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே செந்தில் சொல்கிறாரு, இதை பாரு மீனா, நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாண்டியன் தொண்டையை செருமிக்கிட்டு,
என்ன என்னமோ உன் பணத்தை கொடுக்குற மாதிரி பெரிய தலக்கணத்தோட பேசுகிற, இது நான் கொடுத்த பணத்தை தானே, அதுவும் 3 மாதம் கழித்து வட்டி இல்லாமல் அதே பணம் 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு உனக்கு என்ன திமிரு இருந்தால் இப்படி பேசுவ ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இதுக்கு தான் மீனா இந்த பணத்தை இங்கேயே வச்சுட்டு நம்ம திரும்பி அப்போவே போயிருக்கணும்னு சொன்னேன். நீ பண்ணுறது தான் ராஜி வரட்டும், கதிர் வரட்டும், அம்மா வரட்டும்னு சொல்லி இந்த மனுஷன் வம்புக்கு இப்படி தான் இழுப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்திலும் சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் பேசாமல் இருங்க, முதல்ல உங்களுக்கு இவ்வளவு பணம் எது, மாமாவுக்கு கூட நம்ம மெதுவாக கொடுத்துக்கலாம், ஆனால் இந்த பணம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க, திடீர்னு எப்படி இப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே செந்தில் சொல்கிறாரு, மீனா நீ பயப்படுற மாதிரி நான் வேற யார்கிட்டையும் வாங்கலை, இது என்னோட பணம், முழுக்க முழுக்க என்னோட சம்பாத்தியத்தில் கிடைச்ச பணம், அதனால் நீ எதுவும் பயந்துக்க தேவையில்லை, உன் மாமனார் மாதிரி யாராவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேட்பாங்கன்னு சொல்லி பயந்துட்டு எல்லாம் நீ ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட்டுக்க தேவையில்லை மீனா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற கோமதியோ, டேய் என்ன ஊனா உங்கள் அப்பாவை வம்பு கிழக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராதா, சரி அந்த பணத்தை தான் நான் வாங்க வேண்டான்னு உங்கள் அப்பா கிட்ட அப்போவே சொல்லிட்டேன்ல, நீ என்ன வீம்புக்குன்னே இப்போ அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மனுஷங்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கியா, இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, நீங்கள் நல்லா இருக்கட்டும்னு தானே உங்கள் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பேச, உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இதை பாரு கோமதி, நீ என் கூட பேசினாலும் பேசாட்டியும் என்னை விட்டு கொடுக்காம பசங்க கிட்ட நடந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இந்த பணம் எனக்கு வேணும், நான் திருப்பி இவனுக்கு தரப்போகிறதே கிடையாது, ஏன்னா இவன் இவன் பணத்தை கொடுக்கல, என் பணத்தை தானே திருப்பி கொடுக்குறான், அவனுக்கும் சம்பாதிச்சு தன்னோட கஷ்டம் நஷ்டம் வருத்தம் என்னங்கிறது பட்டு புரிஞ்சாதான் அனுபவங்கிறது பாடம் புகட்டும் அவனுக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கவே ராஜியும் கதிரும் ஸ்வீட் பாக்ஸோட வர்றாங்க. அதே சமயம் பாண்டியன் விரக்தியாக உட்காந்துருக்க ராஜி ஸ்வீட் பாக்ஸை நீட்டுறாங்க. உடனே எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றும் தேவையில்லை, ஆமாம் இந்த மகாராஜ பிரபு எப்போ அந்த 10 லட்சம் ரூபாயை திருப்பி தரப்போகிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே கதிருக்கு கோபம் வந்துடுது. ராஜி இதுக்கு தான் இவங்கக்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு கூட நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னது கேட்டியா அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் எழுந்திரிச்சு நின்று, என்னப்பா ராஜி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்ல, மாமா அது நான் உண்டாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்ல, அப்படியே ஆச்சரியத்தில் தெளிச்சு போய் பாண்டியனும் மற்றவங்க எல்லாருமே இருக்க கரெக்டாக வெளியில் நின்றுட்டு டோரை லத்தியால் 2 தட்டு தட்டுறாங்க 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ். அதை பார்த்த உடனே கோமதிக்கும், என்ன நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு முழிக்க, உடனே ஆமாம் இது செந்தில் வீடு தானே, இங்கே தானே செந்தில் இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருக்கிற கை விலங்கை காமிக்கிறாங்க போலீஸ் 2 பேருமே. உடனே செந்திலும் எதுக்கு சார் அப்படின்னு கேட்க, பாண்டியனும் அமைதியாக நிற்கிறாரு. ஆமாம் பின்ன கவர்மெண்ட் வேலைக்கு போய் கையெழுத்து போடுறதுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினா அதுவும் எவிடன்ஸோட நீங்கள் மாட்டியிருக்கீங்க சார், நீங்கள் லஞ்சம் வாங்குறத வீடியோவோட எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பாருங்கன்னு சொல்லி காட்ட, அங்கே இருக்கிற எல்லாருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ மீனா என்னங்க நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மீனா ஒரு ஆள் அவருக்கு முக்கியமான கையெழுத்து ஒன்று போடணும், பணம் 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு, அதுவும் உங்கள் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவர்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, உடனே பின்னாடியே வந்த அந்த நபர் சொல்கிறாரு, நீ எனக்கு வேண்டப்பட்டவனா, உங்கள் அப்பா ஜனார்தனனோட பழி வாங்கிறதுக்காகத்தான் அவன் மருமகனை போலீஸில் இப்படி மாட்டி கொடுக்கணுன்னு தந்திரமாக இவனை என்னோட வலையில் விழ வச்சம்பா மீனா, எப்படி என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, மீனா யாருங்க இந்த ஆள் சொல்லியா நீங்கள் பணம் வாங்கினீங்க, இவ எங்கள் அப்பாவுக்கு பரம எதிரி அப்படின்னு மீனாவும் ஷாக்காக, அதே சமயம் அங்கே 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக லாக்கப்பில் உள்ள தள்ளி அடைக்கிறாங்க செந்தில். பாண்டியன் உடனே சொல்கிறாரு, இந்த பாண்டியனுக்குன்னு குணக்குடியில் ஒரு பேர் இருக்குன்னா அதோட நேர்மைக்காகத்தான், கடையில் என்னதான் வியாபாரம் ஆகலைனாலும் ஒரு கலப்படம் ஒரு பொய் பித்தலாட்டம் இருக்காது, அப்பேற்பட்ட வயிற்றில் இப்படி ஒரு மகனா நீ பிறந்ததுக்கு பேசாமல் உள்ளேயே கிடந்து சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் காரி துப்பிட்டு வெளியில் வர்றாரு பாண்டியன் கெத்தா. உள்ளே இருக்காரு செந்தில்.